பிடிஎஸ்ல இவரோட ஸ்மைலுக்கு மட்டும் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் வியை பற்றி இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இதில் எது உங்கள் ஃபேவரெட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஜின் அண்ட் ஜங்குக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ட்ராயிங் ஷார்ட்ஸை போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம வியை தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். வியோட ரியல் நேம் கிம் தேயோங். இவர் ஒரு வோக்கலிஸ்டாக இருக்கார். இவரோட டீப் வாய்ஸும் யூனிக் ஸ்டைலும் தான் இவரை ரொம்பவுமே ஸ்பெஷலாக காமிக்குது. என்னதான் ஸ்டேஜில் ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மராக இருந்தாலும் ஆஃப் ஸ்டேஜில் ரொம்ப காம், ஃபன்னி அண்ட் க்யூட் பர்சனாலிட்டியாக இருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேஷன் சாய்ஸஸுமே நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. விக்கு ஃபோட்டோகிராஃபி, ஆர்ட், மியூசிக்னு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிஎஸ்ல வியை ரொம்ப பிடிக்குமா இல்லையாங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிஎஸ்ஸை பிடிக்கும்னா மறக்காமல் பர்பிள் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு நாள் ஒரு மீன் கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு மீன் ஃப்ரை, சூப்பு எல்லாம் குடிச்சிட்டு தான் கிளம்பினோம். நான் பெருசாக நான்வெஜ் விரும்ப மாட்டேன். இவர் மீன் அதிகமாக சாப்பிடுவார். அம்மா வீட்டில் இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மோஸ்ட்லி நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். பட் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அம்மாவுமே சொல்லுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சாப்பிட்டுப்பாங்களாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இப்படி சேஞ்ச் ஆனாங்க, நான் அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது எங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டான குல்ஃபியும் சாப்பிட்டுட்டு சரி ஜூஸும் ஏதாச்சும் குடிக்கலான்னு தோணுச்சு. ஸோ வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இஸ்ரோ பிக்ஸ் வேறு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதையுமே எடிட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.